சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன். நல்ல ஒரு ஷாட் செல்லாகிட்ட இருந்து பவுண்டரி. சாரன் கிளியே 4 ரன்கள். நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸ் என்ற முறையில் 6 4 4 பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பேக் டு பேக் 4 செல்லாகிட்ட இருந்து. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். சென்சிபிளா ஆடி இருக்காரு. ஒரு ரன். நல்ல சென்சிபிள் கேம். swing and a miss. Dot ball. Over. ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. விக்கெட் இழப்பின்றி. பவர் பிளேவின் கடைசி ஓவர். குணா இடமிருந்து நல்ல ஒரு பந்து. அகலப்பந்து. ஒயிட் பால். சிறப்பான போடப்பட்டு உள்ள பந்து. ஒரு ரன். ஒன் ஷாட்டா? நான் குட்டியானா? நான் குட்டியானா? அம்பேர் அம்பேர் ஏதோ டவுட் கேட்குறாங்க. குட்டி கொஞ்சம் அம்பேர் கொஞ்சம் ஒரு நிமிஷம். குணா கொஞ்சம் போலிங் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. குட்டி கொஞ்சம் அம்பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
குட்டி கொஞ்சம் சீக்கிரம் வெளில வந்துருங்க. இதுக்கப்புறம் தான் மாமா போய் சாப்பிடணும். ஆமா நிஜமா சாப்பிடலடா. போகக்கூடாது. ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டன் கொஞ்சம் வந்துருங்க. டாட் பால். ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டன் டிகேசிசி கேப்டன் தோறிங்க. நாளைக்கு நீங்கள் 8வது மேட்ச் நாளைக்கு விளாட்றீங்க. ஆனால் நாளைக்கு 6 மணி தான் கிரவுண்டில் இருக்கும். 7 மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பால் போட்டால் தான் நம்ம டார்கெட்டு ஃபைனல். நல்ல பந்து வீச்சுங்க 4 ஓவர் மற்றெல்லாம் வேணாம். குணா கிட்ட இருந்து. அதுதான் நான் அதுதான் இன்னைக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணமா கணக்கு. எப்படியோ இது வந்து ரைட்டு போயிடும் பேசிட்டீங்க. ஆனால் நீங்கள் 7 மணிக்கு வரேன். நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்கன்னா 7:30 மணி தான் ஃபஸ்ட்டு பால் போகும். எனக்கு எல்லாருமே வந்து 6:30 மணிக்கு வர சொல்லுங்க. எனக்கு வந்து 7 மணிக்கு ஃபஸ்ட்டு பால் போகும். 7 மணிக்கு மேட்ச் ஃபஸ்ட்டு பால் நாங்கள் ஃபீல்டிங்னாலும் பேட்டிங்னாலும் எங்கள் டீம் பசங்க ஆடுவாங்க சொல்லிட்டான். நான் எத்தனை ரன் ஆயிடுச்சு? 6:30 மணிக்கு வந்துடும். 2 ரன்னா ஓடலையா? 7 மணிக்கு நம்ம பிச்சில் விளாட்லாம். ஒரு ரன்னா இல்லைண்ணா, ஒரு ரன்னா அவர் வந்துருங்கண்ணா, செல்லா வந்துருங்கண்ணா. நம்ம டார்கெட் வந்து 8 ஓவர் வந்து ஃபைனல் வரைக்குமே குறைக்கூடாது. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆடி இருந்தால் 8 ஓவர் ஆடிட்டீங்களா, நாளைக்கு உங்களை வந்து 7 ஓவர் ஆட சொன்னால் நீங்கள் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிங்க. சூப்பர் மேட்ரு. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. 7 மணிக்கு வந்துடுங்க. 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா 7 மணிக்கு ஃபஸ்ட் பால் போடணும். நீங்கள் 6:30 மணிக்கு வந்தால் 6:45 டாஸ் போடுறோமா, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி 7 மணிக்கு ஃபஸ்ட் பால் போடணும். இப்போ அதிகமாக அந்த மாதிரி நான் யாரும் யாரும் வர போகிறது யாருக்கும். இப்போ இது 3 ரன்னா சொல்கிறேன். நீ டீம் சொல்கிறேன். தேங்க்ஸ்டா. உண்ணா ரவினா ரவி தானா? நாளைக்கு வாங்கிறேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நைட்டு நல்ல ஒரு ஷாட்டிங்க. 2 ரன். ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. நாளைக்கு எடுக்கிறாங்க. நான் சொல்றது கேளு. இது வந்து யாராவது ஒரு வீட்ல தான் இருக்க போகுது. After 2 overs, score 21. Loss of 0. ஆமாடா. நீ வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொடுக்கல. ஆமா. அதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கோம். இந்த மேட்ச் கொடுக்கல. அது நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்னு நினைக்கிறேன் நான். ஸ்கோர் இன்னும் கரெக்டாக பாரு. எவ்வளோ முடிச்சிருக்கு ஸ்கோர் சொல்லுங்க. 2 overs 21 runs. 2 overs completed 21 runs. Next Sunil. தனது அணிக்காக 3வது ஓவரை போட வந்துள்ளார் மெய் என்கிற சுனில். ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு நல்ல ஷாட். 1 ரன் மட்டுமே. 11 ஸ்ட்ரைக். டாட் பால் இங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காரு மெய். Sunil on the mark to Challa. ஆஹா டாட் பாலுங்க. டாட் பால். சுனில் கிட்ட டாட் பால்.
ஒரு நல்ல பந்து வீச்சுங்க. ரெண்டு டீமுக்குமே இது ஒரு முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமே ஒரு லூசிங் சைடில் இருக்காங்க இன்னைக்கு. ஏதோ ஒரு டீம் கன்ஃபார்மாக இன்னைக்கு வின் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுக்க போகிறாங்க. அது எந்த டீம் பார்ப்போம். இன்னைக்கு செல்ல பதுகி ஆடுறான். செல்ல ஒரு சிறப்பான பேட்ஸ்மேன், பட் ஸ்டில் கொஞ்சம் பதுங்குறாரு. ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க பிரபு கிட்ட ஆஹா. இருந்து. சிக்ஸா? Catch. சுனில் சூப்பரா போட்டாரு இந்த பால. நல்ல ஒரு கேட்ச். நல்ல ஒரு கேட்சுங்க ராஜி கிட்ட இருந்து. சுனில் அனுபவசாலியா போட்டுக்கிற அவர் அனுபவத்தை காட்டுறாரு. இங்கே வேகம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். அதுபடி சுனில் அழகா விவேகமா போடுறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விளையாட்டு வீரர் நிப்பாட்டுறாருன்னா அனுபவம் தான் முக்கியம். இதோ ஹரி, விநாயகபுரத்தை சேர்ந்த ஹரி விளையாடுறார், நல்ல விளையாட்டு வீரர். ஆஹாஹா, அற்புதமான பந்து வீச்சு. ஓவர் முடிவு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. லாஸ் ஆஃப் 1. யாருக்குண்ணா இப்போ போலிங் போறது? யாருக்குண்ணா? பிரபு, அபு. அபு நெக்ஸ்ட் போலிங் அபு போட போறாரு. ஆட போறது செல்லா. நான்காவது ஓவரை போட வந்துள்ளார் அபு. ஷாட்டிங்க 2 ரன்னா? ஆம், 2 ரன்கள். 2G granted. 2 ரன். செல்ல நல்லா ஆடிட்டுறா. நல்ல ஒரு 2 ரன்னை மாத்திருக்கிறார். பார்த்த போல இருக்குதுப்பா. அருமையான அடிப்பா. கேட்சிங்க. நல்ல ஒரு கேட்சிங்க ராஜி கிட்ட இருந்து. அவருக்கு விண்டு சப்போர்ட் பண்ணலப்பா. ஆனா அருமையான அடி. செல்லா சூப்பரா அடித்தார். கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார். கேட்ச் தான் போல இருக்கு. இப்பவே 2 கேட்ச் பிடிச்சிட்டார் ராஜி ஆன் சைடுல இருந்து. ஜாய் தனது அணிக்காக அடுத்து வருகிறார். ஹரியும் ஜாயும் சேர்ந்து ஜாய். பிளாக் ஷீட்டாவை வேகமாக ஓட செய்வார்கள் என்று பார்ப்போம். Zai on strike.
கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு, இருட்ட போது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. 5 ஃபீல்டர் வெளியில் இருக்கணும் மேக்ஸிமம், அது உங்களுக்கே தெரியும். ஆஹாஹா, அற்புதமான ஆன் சைடில் வீசப்பட்ட பந்து, ஆஃப் சைடில் நல்ல ஒரு டாட் பந்து. அகலப்பந்தா இருக்குமா? ஆமாம், வைடு. நல்ல டாட் பந்து, நல்ல டாட் பந்து. சொல்லு ஒன்று. பிளாக் ஷீட்டாக்கு விண்டு சப்போர்ட் பண்ணல. ஆஹா, ஸ்குவாட் டிரைவ்ல நல்ல ஒரு கட்டு, சூப்பரான சிங்கிள். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க அவர்கிட்ட இருந்து. வரைக்கும் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அகலப்பந்தா? ஆமாம், வைடு. வைடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சைனா சைனா நல்ல கிளான்ஸ் லெக் சைடில், நல்ல கிளான்ஸ். ஒரு ரன்னு. ஹரி கொஞ்சம் செட்டில் ஆகி தான் ஆடுவார், கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்பல. ஆனால் நல்ல பிளேயரு. 4 ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 2 விக்கெட் இழப்பு இருக்கு. After 4 overs, score 29, loss of 2 wickets. இல்லண்ணா 4 கேன்ல 2 கேன் அங்கதான் இருக்கு. ஒரு வண்டியில போறான், ஒரு வண்டியில வரான். பாண்டி, தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த மாதிரி வண்டியில போயின்னு வந்துன்னு இருக்காதீங்க. ரொம்ப தொந்தரவா இருக்கு, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தயவு செஞ்சு ஒரு வண்டியில போனாலும் பரவாயில்ல. பல்சர்ல போறீங்க, டியோல வரீங்க, டிவிஎஸ் 50ல போறீங்க, சைக்கிள்ல வரீங்க. பாண்டி, கிரசன்ட் கிரண்ட் உங்களுது தான், இல்லைன்னு சொல்லல. பாண்டி எங்க இருந்தாலும் வரும். என்எஸ்கே பிரீமியர் லீக் அதுலயும் ஆடலாம், அரும்பாக்கம் பிரீமியர் அது 106, அது என்எஸ்கேன்னு வச்சிட்டாங்களா? இது ஒண்ணுமே ரெண்டுத்துலயும் இப்படி தான் ஃபோர்ஜரி பண்றானுங்களா? அவரா ஆனார், என்எஸ்கே பிரீமியர் லீக்ல ஆனாரு. பாண்டின்றவர் என்எஸ்கேல விளையாடுவாரு, சிபிஎல்ல விளையாடுவாரு, நடுவாங்கரையில் விளையாடுவாரு. இப்போ அரும்பாக்கம் பிரீமியர் லீக்ல விளையாடுறாரு, போறாரு வராரு, என்ன பண்றாரு தான் தெரியல. அரும்பாக்கம் அப்படி கிடையாது. என்எஸ்கே அரும்பாக்கெல்லாம் ஒன்று தான்டா. என்எஸ்கே உள்ள இருக்குது, சந்து உள்ளனா. அரும்பாக்கம்னா நம்ம இது இருக்குல்ல, அந்த கூவம், அது வரைக்கும் அரும்பாக்கம் அண்ணா நகர் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தோன்னா நடுவங்கிற அந்த வரைக்கும் உங்களுக்கு அரும்பாக்கம், கோயம்பேடு வரைக்கும். இது விநாயகபுரம் வரைக்கும் வரும். அப்போ சூளைமேடு வரைக்கும் அந்த வரைக்கும் அரும்பாக்கம். அது மாதிரி அம்ஜியர் வரைக்கும் அரும்பாக்கம். இது வந்து யாருக்கும் ஒரு பிளேயர், சில பேர் தவறி போயிடுவோம், சில பேர் தவறி போயிடுவோம். அது நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வேணுன்றவனா அவனை எங்கேயா போட்டு உருவாக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா டைம் பிரேக் முடிங்க ப்ளீஸ். தனது அணிக்காக 5வது ஓவரை போட வந்துள்ளார் செலியன். ஆஹா, அற்புதமான ஆஃப் டிரைவ்.
ஒரு ரன் மட்டுமே. Zone strike. இம்பேக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவாரா ஜெய்? ஆஹா டாட்டு. பட் ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் bowler அண்ட் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது நல்ல ஒரு அழகான பந்து வீச்சு. டாட் பால். மறுபடியும் டாட். நல்ல பந்து வீச்சு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டுட்டு இருக்கிறார் bowler. லெஃப்ட் ஹேண்டருக்கு என்ன லைனில் போடணுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சு போடுறாரு செழியன். ஆஹா ஆஹா, இதுவும் நல்ல பந்து. கீப்பர் மிஸ்ஃபீல்டு. 2 ரன்களாக மாறியுள்ளது. இல்ல ஒரு ஷாட்டிங்க. ஆஹா ஆஹா, ஒரு கேட்ச். ஆனா லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்படி போடணுமோ அதை செழியன் கரெக்டா பண்ணாரு. ஆனா லெஃப்ட் ஹேண்டர் தவற விட்டுட்டார். பிளாக் சீட்டாக்கு விண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் தௌலத் மீரான். என்ன சொல்லுங்க? பைரன்னர் வைக்கலாமா வேணாமன்றது அகைன்ஸ்டா விளையாட நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்க கால் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அதை நீங்க அலோவ் பண்ணலாம், பண்ணாம போகலாம். அது உங்களோட விருப்பம் தான். இட்ஸ் கால்டு மங்கட் ரூல். ஓகே, இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்ட்னா யூ மே பி அலோவ். தௌலத் வந்து மாக்ஸல் மாதிரி என்ன அடிச்சாலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட முடியாது. எஸ், பைரனோ கிடையாது. அது மாதிரி உங்க டீம்ல பார்த்தா நான் ஒருத்தன். நீ அக்செப்ட் பண்ண அவங்க போடல. நீங்க போட்ட மாதிரி யாரும் போட முடியாதுல்ல. அது நீ அலோவ் பண்ண மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டீமுக்கே ஒரு இன்ஜுரி. உனக்கு கிடைச்ச மேன் ஆஃப் தி மேட்ச் சுந்தர் குடு சொன்னேன். ஆமா, ஒரு இன்ஜுரி. அது மாதிரி எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்ல. டீம் கேட்டா நல்ல ஒரு ஷாட். எனக்கு பைரன் இல்லையா, நானே ஆடுகிறேன் ஆட்டாரு. நிரூபிச்சிட்டாரியா நிரூபிச்சிட்டாரியா ஆட முடியும் என்னால அப்படின்ட்டு. நான் ஓடி எடுக்க தேவையில்லை, ஆடி எடுத்துக்கிறேன்றாரு. என்ன ஐடி? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38, 3 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஸ்கோரை நோக்கி பிளாக் ஷீட் ஆப் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தௌலத் and Hari After 5 overs, scored 38, loss of 3. சுனில் இப்ப போட போறார். அவர் அனுபவத்தை யூஸ் பண்ணி ஹரியை நிப்பாட்டுவாரா பார்க்கலாம்.
தனது அணிக்காக அனுபவமா, ஆட்டமா? போட வந்துள்ளார் மெய். ஹரி ஆன் ஸ்ட்ரைக். ஹரி விளையாட ஆரம்பிச்சிட்டாருப்பா. கொஞ்சம் கஷ்டம்தான் ஆப்போனன்ட் டீமுக்கு. ஹரியை செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பாத்துங்க. மட்டுமே தௌலத் ஆன் ஸ்ட்ரைக். பேசுறாங்க, பேசி ஆடுறாங்க. தௌலத் அண்ட் ஹரி, பிக் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்டாண்டிங் இன் எ மிடில். ஆஹா ஆஹா ஆஹா, ஓட முடியல ஆனா ஓடுறார். பரவாயில்ல. ஸ்போர்ட்ஸ் குட் 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 ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஒரு ரன் மட்டுமே. சூப்பர். அனுபவசாலி நிரூபிஸ்டார் சுனில். மீண்டும் டாட் பால் ஹரியிடம் இருந்து. என்ன ஐடியா ஆட்ட! நான் சொன்னல அப்பவே, அரிய நிக்க வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இனி வாழ வேடிக்கை தான். அற்புதமான ஆட்டக்காரர்கள் மிடில் இருக்கிறாங்க, பார்த்து போடுங்க. நல்ல ஒரு ஷாட்டிங் அடிக்கிட்டே இருந்து மேக்ஸி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. இதோ இதோ மீண்டும் மீண்டும். நான்கா ஆறா? இல்லை, நான்கா. ஒரே ரன் மட்டுமே. தௌலத் ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ, நல்ல அடியா, நல்ல அடி. பிடிப்பார்களா? பிடித்து விட்டார்கள். மேக்ஸ்வெல் மால் சிங்கிள் மேனா ஆடலாம் பார்த்தாரு, முடியல. பட் நல்ல விளையாட்டு விளையாடினாரு தௌலத். சூப்பர், எக்ஸலன்ட் பிளே தௌலத், கிரேட் ஒர்க். விழா குழுவின் மேடையில் டிபி சத்திரை சார்ந்த ஷாம் சுந்தர் வந்துள்ளார். விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் வந்துள்ள எங்கள் ஷாம் சுந்தரை வருக வருக என வரவேற்கிறோம். ஹரிகிருஷ்ணன் 47 ரன்கள், 6 overs completed. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 47. உயர்த்திக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் குட்டின் அவர்களை ஆஹா ஆஹா, எந்த இடத்துல அடிச்சா எங்க போகணும் அருகி தெரியுது. 6, 6. good shot from the Hari. English commentary from Sundarna. ஆஹா, கரெக்டா அடிக்கிறாரியா. காத்தில்ல இருந்தாலும் சரியான பிளேஸ்மெண்ட்ல ஆடுறாரு. ஆஹா ஆஹா, திரும்ப சரியான அடி ஆன் சைட்ல. இல்ல, இந்த முறை ஹரிக்கு சாதகமாக அமையவில்லை. ஆனா அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஹரி. கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டு போறாரு ஹரி. நல்ல ஆட்டம், உண்மையிலே சம ஆட்டம்.
பேட்ஸ்மேன் யாரு? ஹரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ காட்டுனீங்க. உண்மையிலேயே நல்ல ஆட்டத்தை ஆடிட்டு போறீங்க. வெரி குட். இந்த ராயல் ஃபீல்டில் போகும் ரகுவன் அவர்களை தயவுசெய்து வீட்டுக்கு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேசவன் அடுத்த ஆட உள்ளது. கேசவன் ஆஹா ஆஹா, அகலப்பந்து அகலப்பந்து, உதிரி, எக்ஸ்ட்ரா வைடு, எப்படி வேணா சொல்லலாம் அதை. ஒரு ரன், பட் ரன் அவுட் வாய்ப்பு கொஞ்சம் தவற விட்டாங்க. நல்லா குயிக் சிங்கிள். குட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ஆஹா, அற்புதமான அடி. ஒரு ரன்னா. கமிட்டி சப்போர்ட் இல்லாம பிளாக் ஷீட்டா விரட்டுறாங்க. எங்கள் அண்ணன் அவர் பேர் தெரியவில்லை, இருந்தாலும் உண்மையிலேயே அவங்களுக்கு காத்து சப்போர்ட் இல்ல, பட் ஆனா விரட்டுறாங்க. அருமையான ஆட்டத்தை ஆடினுக்கிறாங்க பிளாக் ஷீட்டா. சிறப்பான ஆடப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வச்சீங்க அபுகிட்ட இருந்து. நல்ல லென்த். 7 ஒரு முடிவில் அணி நினைக்க 87. 5 விக்கெட் இழப்பு இருக்கு. 7 ஓவரில் 57 அடிச்சிருக்கிறாங்க பிளாக் ஷீட்டா. நல்ல ஸ்கோர் தான். லாஸ்ட் ஓவரில் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூனிகானுக்கு தலைவலியாக தான் இருக்கும். அமர்தாஞ்சன் போடலான்னு சொல்றாரு ஷாம் சுந்தர். நீங்க சொல்லுங்க, அமர்தாஞ்சன் போடலாமா ஜண்டு பாம் போடலாமான்ட்டு. போல்டா. ஆஹா, நல்ல பால். இட் அவுட்டா? போல்டா இட் அவுட்டா? போல்டு போல்டு போல்டா. அம்பேர் போல்டா இட் அவுட்டா? போல்டு. பேட்ஸ்மேன் யாரு? சஞ்சுவா? சஞ்சு வரார் நெக்ஸ்ட். 57. சஞ்சு நல்ல ஒரு ஃபீல்டிங் அவங்கிட்ட இருந்து. லாஸ்ட் ஓவர் நல்லா போடுறாரு குணா. சேவ் பண்ணிடுறான் தான் சொல்லணும். 4 பால் தான். பிளாக் சீட்டா சீரப்பாருங்கள், சீரி பாயுங்கள். இல்ல ஒரு பந்து வச்சீங்க. இன்னும் ஆடக்கூடிய ஆட்டக்கார பிளாக் சீட்டால இருக்கிறாங்க. சும்மா இல்ல, சாதாரண டீம் இல்லது. இன்னும் 3 பால் தான். நல்ல சுடகு பந்தாக வீசப்பட்டது. சுழல் பந்தா இல்ல சுடகு பந்தான் தெரியவில்லை, ஆனால் டாட்டாக மாறியது.
நல்ல ஒரு பந்து வச்சீங்க. இது ரன் அவுட். கீப்பர் யாரு? கடைசி ஓவர். ஆனா அற்புதமா வீசிட்டார் குணா. இன்னும் ஒரு பந்து தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ராஜாவா ப்ரோ? ராஜா எம்பியா இல்ல ராஜாவா? அடுத்த பேட்ஸ்மேன் ராஜா சஞ்சுவான். நல்ல ரன்னிங், ஒரு ரன், நாட் அவுட். ஓவர் 59. கடைசி ஓவர் அற்புதமா போட்டார் குணா. 2 ரன் தான் கொடுத்தாரு. அருமையா போட்டுருக்காரு. 59, 60 அடித்தா வெற்றி. 8 ஓவர்ல 60 ரன் அடிக்கணும் யூனிகார்ன். ஆனா பிளாக் சீட்டால போலிங் நல்லா இருக்கு, சும்மா இல்ல. அவ்வளவு சீக்கிரமா நீங்க அடிச்சலாம் நினைக்காதீங்க. ஹரி, ஜெய்சீலன், ராஜா போல பல முதிர்ச்சியான அனுபவமிக்க பந்து வீச்சாளர்களை கொண்ட அணி பிளாக் சீட்டா. சாதாரணமா யூனிகார்ன் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. 60 ரன் தான்ட்டு அது உங்களுக்கு பெரிய டார்கெட்டா இருக்கும். பார்க்க தான் போறீங்க. டிபி சத்திரத்தை சார்ந்த செல்வம் வந்திருக்கிறார். இவர் ரயில்வே டிபார்ட்மெண்டில் ஒரு டிசியாக உள்ளார். ஆனால் அவருக்கு விளையாட்டு தான் முக்கியம். ரயில்வே முக்கியமா விளையாட்டு முக்கியமா கேட்டா விளையாட்டு தான் முக்கியம். சிறப்பான பந்து வீச்சாளர், ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லுங்க. மொட்டை போய் ஒரு பீர் வாங்கிட்டு வா. சும்மா போடு மேட்ச். கேட்டதுக்கு வாங்கி வந்து கொடுத்துருப்போம். யாரு அவன் தோல்வி யூனிகார்ன் கொஞ்சம் சீக்கிரமா பேட்டிங் ஆர்டர் இறக்குங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. ஓகேவா? அரும்பாக்கம் பிரீமியம் லீக் நடக்குதுன்னா உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். அவன் குஸ்து போறான். நான் 2 தான். குட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவன் அழகா சிறப்பா இந்த முதல் நாள் முடிய போகுது. கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. ஏன்னா சன்ரைஸ் இனிமேல் இருக்காது. ஓகே, சன் செட் ஆக போகுது. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வாங்கி கொள்ளறோம், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபீல்டர் உள்ள வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன்ஸ், யூனிகார்ன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துடுங்க சீக்கிரமா. உங்களோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த அரும்பாக்கம் பிரீமியர் லீக் இது வரைக்கும் போயிருக்காது. லாஸ்ட் சிறப்பா நடக்கிட்டு இருக்கோம். நடத்த போறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. லைட்ஸ் ஆனா லாஸ்ட் மேட்ச் முச்சிடலாம். அப்படியா? அது சொல்லுங்க. மூச்சு பிடிக்க பேச மாட்டோமா? சரி, பொறுமையாக விளையாடுங்க. அநேகமாக இதான் உங்களுக்கு இதான் கடைசி மேட்ச்சு. டேக் யுவர் ஓன் டைம். இந்த டேவோட கடைசி மேட்ச் யூனிகார்ன் வெர்சஸ் பிளாக் சீட்டா. யூனிகார்ன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்கண்ணா. அம்பையர் வெயிட் பண்றாங்க, பிளேயர்ஸ் வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் யூனிகார்ன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் ஓவர்ஸ் தான் கம்மியாகும் உங்களுக்கு. எத்தனை பேர் வச்சா? யூனிகார்ன் பேட்ஸ்மேன்ஸ்
உள்ள வாங்கண்ணா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க அம்பையர்ஸும் ஃபீல்டர்ஸும்? ராஜேஷ் யூனிகார்னில் ஒரு சீனியர் பிளேயர் கொஞ்சம் ப்ளீஸ், உங்களுக்கே தெரியும் ஒரு டோர்னமெண்ட் எடுத்தது எவ்வளோ கஷ்டன்ட்டு. நெக்ஸ்ட் 1 டவுன் 2nd டவுன்லாம் கொஞ்சம் இப்போவே ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி வைங்க. ஆமாம், நல்ல வேலை குட்டி லாஸ்ட் மேட்ச் சொன்னேன், ஒருத்தர் நாயிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். பவுலர் யாருன்னா யூனிகார்னில் ஓப்பனிங் இறங்குறது அபு ராஜி இறங்கியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் அபுவா? ராஜி ரொம்ப அனுபவசாலியான விளையாட்டு வீரர். ப்ரோ எந்த ராஜி ப்ரோ? விநாயகபுரத்தில் ஒரு சிறப்பான ஆட்டக்காரர் ராஜி. ரைட் அவரு அவர் அனுபவத்தை போட்டு ஆடுவார். யாரு ப்ரோ பவுலரு? ப்ரோ அரியா? அரியும் அதே அணிதான், சிறப்பான பந்து வீச்சாளர். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பவர் பிளே 2 ஓவர் அடிக்கிறாங்களா, அதான் மேட்ச். ஹரி அபு ஆன் ஸ்ட்ரைக், ராஜன் நான் ஸ்ட்ரைக். மிஸ்ஃபீல்டிங் எங்க ஒன்று நியூ பால்ல தான் நீங்க மிஸ்ஃபீல் பண்ணவே கூடாது. ரொம்ப 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 மன்னிக்க முடியாத குற்றம். நல்ல பால், ஒரு ரன்ல நிப்பா, ஒரு ரன் கூட போயிடக்கூடாது, விக்கெட் வேற வந்திருக்கும். என்கிட்ட பீர் அட்டி போறியா? நான் உனக்கு போட்டு பார்த்தேன் மொட்டை. சிறப்பான தடுக்கப்பட்ட பந்து, ஒரு ரன். நல்ல ஒரு பந்து வீச்சேங்க. பாட்டில் இருக்கு, அரிக்கிட்ட இருந்து ஜாலியாக சாப்பிடலாம். சரி, இதில் பாதி ஊற்று. சிறப்பான தடுப்பாட்டம், நைன் ஊற்றுறாங்களா, தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரன். இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே 3 பேரும் அப்படியே சிப் பண்ணி அப்படியே சிப் பண்ணிட்டே போவோம். எங்கள் ஆஃபீஸில் நம்மளாம் அப்படியே சரக்கு நம்ம பசங்களாம் வேகமாக பகாடி கலந்து கொடுத்துருவாங்க. ஜாலியாக பேசி நான் வளர்ப்பேன். என்ன தடங்கள் அறிக்கை? சிறிய ஒரு தடுமாற்றம். எஸ்கே அற்புதமான ஆட்டக்கார அரும்பாகத்தில் வந்திருக்கிறார். நல்ல ஒரு ஸ்டார்டிங் ராஜ்கிட்ட இருந்து அங்க மாறுமா? ஆமா, நியூ பால்ல இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்குன்னா பெரிய விஷயம். நல்ல அடி, நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இல்ல போயிச்சா தெரியல. ஸ்கோர் 2 ரன்கள். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஒரு ரன் சேவ் பண்ணிருக்காங்க. ஒரு நியூ பால் இவ்வளவு தூரம் அடிக்கிறதுனா பெரிய விஷயம். அதை அனுபவிக்க ராஜி அடிச்சிருக்கிறாரு. ஃபுல்லா தண்ணி ஊத்துறாங்களா? குடம் வந்துரும். ஃபுல்லா தண்ணி ஊத்திடு. 2 ரன் மட்டுமே. சிறப்பான தடுப்பாட்டம், ஒரு ரன். தண்ணி கொஞ்சம் ஊத்தணும். சொன்னா இல்லையா? அது மூடிங்க ராகவா. தண்ணி ஊத்தணும் மாஸ்டர், தண்ணி ஊத்தணும்டா. காட்டாக்குறடா. சிறப்பான தடுப்பாட்டம் ஒன்று, ஒரு ரன். ஏந்திரு ஃபர்ஸ்ட் உட்காராத, ஏந்திரு. தண்ணி ஊத்துறதுல ஓவர். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. கூப்பரா தான் போயேன். விக்கெட் இழப்பின்றி. தண்ணி ஊத்தணும் மாஸ்டர். சேர்றா அந்த பீர்
வச்சுக்கிறாங்கடா உனக்காக. பவுலர் நேம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பண்ணாரு. 7ண்ணா. ஒரு ஓவர் முடிவில் சாயா 7 ரன்னு. ஹரி நல்லா போட்டிருக்கிறாரு. பவர் பிளேயில் 7 ரன்னு கொடுக்குறதுலாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அழகாக போட்டிருக்கிறாரு. பவர் பிளேயின் கடைசி ஓவர் ஜாய்கிட்டமிருந்து. நல்ல ஒரு பந்து வச்சுங்க சாய்கிட்ட இருந்து. ஒரு டாட் பால். என்ன கேட்சியா? சின்ன பசங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்கயா. நல்ல கேட்சியா செல்லா. நல்ல ஒரு கேட்சுங்க கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து. எஸ்கே நீங்க கிரவுண்டை கொஞ்சம் வெளியில நில்லுங்க ப்ளீஸ். கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம அரும்பாக்கம், நம்ம டோர்னமெண்ட்டு. ஆமா அது கொடுத்து தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் ஏன் எஸ்கே வந்து ஒரு மேட்ச் அம்பர் பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம்ல. நம்ம ஏரியா மேட்ச் தான் நடக்குது, நம்ம ஊர் தான் நடத்துறாங்க. குணா யூனிகார்ன் 11 எவனோ அடுத்த மட்டையாளர் குணா. இப்போதானா கேட்ச் சிறப்பான முயற்சி ஒரு அவுட்டிங்க முடியவில்லை. படாத காரணத்தால் ஒரு ரன். அப்படியே கம்முன்னு உட்காரு, அப்படியே சைலண்டாக உட்காரு. இல்லை இல்லை கம்முன்னு உட்காரு. போதும் கம்முன்னு உட்காரு. ஏன்னா நம்ம ஊர் டோர்னமெண்ட்டு நம்ம பசங்க விளாட்றானுங்க. ஆஹா நிப்பாட்டுறாங்கய்யா. ராஜிலாம் ஒரு அனுபவசாலி விளையாட்டு வீரர், அவரே நிப்பாட்டுறாங்கய்யா. சும்மா இல்லையா பிளாக் ஷீட்டா. நல்ல ஒரு பந்து வச்சிங்க சாய் கிட்ட இருந்து. இதோ 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 விக்கெட்டா சொல்லுங்க. ஆஹா அற்புதமான விக்கெட் ஐயா. விக்கெட்டு நான் விக்கெட்டு சாய் அற்புதமா போட்டீங்க. செட் பண்ணிட்டு இருக்காரு நான் சொன்ன விக்கெட்டை. ராஜ் விக்கெட் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே டர்னிங் இருக்கும் மேட்ச்ல. பிகாஸ் ஆஃப் ராஜ் இஸ் a great batsman of விநாயகபுரம். கார்த்தி ஒரே அணி தான், அவங்க எல்லாருமே ஒரே அணி தான். ஆனா சும்மா விட மாட்டாங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. யூனிகார்ன் பிளாக் சீட்டாவும் சும்மா இல்லை, அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. வெற்றி யாருக்குன்னு பார்ப்போம். யூனிகார்ன் சாய். அடுத்த மட்டையாளர் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஜாலியாக இருக்கும் வா. போதும் விடு, மேட்ச் நல்ல விட முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. நாளைக்கு
நல்ல ஒரு பந்து இங்க சாய் கிட்ட இருந்து சாய் சும்மா இல்லையா உண்மையிலேயே இந்த முறையில் சாயோட வச்சுக்கிறாரு டீமை. இது வரைக்கும் பிளாக் சீட்டா சீறி பாஞ்சுனுங்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8, 2 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஒரு போலிங் சாய் கிட்ட இருந்து ஒரே ஒரு ரன் மட்டும் தான் போட்டு போயிருக்காரு இந்த ஓவர்ல. எட்டு 8ண்ணா 2 விக்கெட் 2 ஓவர் ஆயிருக்கு. 8 ரன் மட்டுமே. ஆனா 2 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க பிளாக் சீட்டா. ப்ரெஷர் ஃபுல்லா யூனிகானுக்கு தான், சீட்டாக்கு கிடையாது. தனது அணிக்காக 3வது ஓவர் போட வந்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி என்கிற செல்லா. நல்ல ஒரு ஷாட் 6. என்னடா ஷாட் இது? ஒன் ஹேண்ட் ஷாட்டா? ஓகே வா வா வரே வா. நம்ம இவரை பார்த்த மாதிரியே இருக்குப்பா, டிசியோட கேப்டன் ரிஷப் பண்ட். எக்ஸலன்ட் ஷாட்யா, ஒன் ஹேண்ட் ஷாட்யா ரிவர்ஷிப்ல. செல்லா கொஞ்சம் சுதாரிச்சு போடுங்க. அற்புதமான பால். நல்ல ஒரு ஷாட்டிங்க மேக்ஸி. பொறுமை பொறுமை பொறுமை, நிதானம், வேகமும் இருக்கு குணா கிட்ட, விவேகமும் இருக்கு. வேகமான ஒரு 6, விவேகமான ஒரு சிங்கிள். ஆஹா, குணா நிரூபிக்கிறாரியா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நிரூபிக்கிறாரியா. நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு கேமிங்க குணா கிட்ட வந்து 6 அடிச்சுட்டு அடுத்த பால் ஒரு சிங்கிள். மறுபடியும் ஒரு ரன். நிதானமா ஆடுறாங்க, ஆனா கொஞ்சம் உத்வேகமா ஆடுறாங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம் காத்துக்கிட்டு இருந்து ஒரு சிங்கிள். ரன் அவுட்டா? இல்ல 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 இல்ல, இது ஒரு மிஸ். எல்லாம் வேகமா ஓடி அருமையா ஃபீல்டிங் பண்ணாரு. டாட் பால். நல்ல ஒரு ஷாட்டிங்க, பட் அவளாமான்னு தெரியல. ஏமாத்திட்டாரு செல்லா. அற்புதமான பாலை போட்டு ஏமாத்திட்டாரு குணாவை. 16 ஆனா யூனிகானுக்கு பயங்கரமான ஒரு லாஸ். குணாவோட விக்கெட்டு. யார் நான் கேட்ச் பிடிச்சது? மரைக்கா நல்லா லாபமா பிடிச்சார் அந்த கேட்ச். ஆனா உண்மையிலேயே ஒரு பிக் விக்கெட்டு. யூனிகான் ஒரு உண்மையிலேயே பெரிய விக்கெட் இழந்திருக்கிறாங்க. பிளாக் சீட்டாக்கு பயங்கர சான்ஸ் இப்போ. ப்ரோ பேட்ஸ்மேன் யாரு? தனது அணிக்காக ராஜேஷ், சிறப்பான ஆட்டக்காரர். திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய ஆட்டக்காரர். கொஞ்சம் பிளாக் சீட்டா கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ராஜேஷ் வந்து சூப்பரான ஆட்டக்காரரு, கொஞ்சம் பார்த்து. ராஜேஷ் பாடவில்லை. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 16, 3 விக்கெட் இழப்பு இருக்கு. சிறப்பான பந்து வச்சுங்க கிட்ட இருந்து. நான் வீட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு திரும்ப பாப்பாவையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு இதுக்கு போனேன். நான் வாங்கணுமா கேட்டேன். இங்கே இருந்தால் நான் அழகாக சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். இப்போ நான் திரும்ப சாந்தம் சர்ச்சுக்கு போயிட்டு
வயசுக்கு நாளைக்கு போகுது அதனால போவோம் போவோம். ம். 3 ஓவருக்கு 16 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 16 லாஸ் ஆஃப் 3. நல்ல ஃபைட்டை கொடுக்குறாங்கப்பா பிளாக் சீட்டா. உண்மையிலே சீரான ஃபைட்டை கொடுக்குறாங்க. மீண்டு எழுந்து வந்திருக்கிறாங்க. சஞ்சீவ் போட போறாரு. ஆனா மீண்டு எழுந்து வந்திருக்கிறாங்க. யூனிகானுக்கு கொஞ்சம் நெருக்கடி தான். தனது அணிக்காக அங்கு ஒரு போர் வந்துள்ளார் சஞ்சு. பந்தை எடுத்தது ஜெய். சாதாரண விளையாட்டு வீரர் அல்லவர். அரும்பாக்கத்தில் பழம்பெரும் வீரர், பழம்பெரும் நடிகை சரோஜா தேவிக்கு அப்புறம் எங்க ஜெய் தான். சிறிய தடுமாற்றம். என்ன கீப்பிங்கயா அருகிட்டு இருந்து. ஆனா கேட்சா இல்லையான்னு அம்பையர் தான் சொல்லணும். ஒரு கேட்ச் குட் எஃபோர்ட் ஃப்ரம் ஹரி. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு சிக்னலும் இல்ல. நாட் அவுட் தான் போல. நாட் அவுட் சொல்லிட்டாங்க. பட் ஆனா குட் எஃபோர்ட் ஃப்ரம் ஹரி. டாட் பால். ஒரு டாட் பால் தான் பிரஷர். என்ன ஸ்கொயர் ரையா, அழகான ஆட்டத்தை ஆடுறாயா ராஜேஷ். நல்ல ஒரு அவுட். ராஜேஷ் கிட்ட இருந்து ஒரு ரன். குட் ரன்னிங் between the wicket. ராஜேஷ் அண்ட் கார்த்தி. நல்ல ஒரு ரன்னிங்க. ராஜேஷ் கிட்ட இருந்து 2 ரன்கள் மட்டுமே. சஞ்சு நல்லா போடுறாரு. சும்மாலாம் சொல்லக்கூடாது. சிங்கிளை மாத்த தான் அவங்க ட்ரை பண்றாங்க, டபுளா தவிர அடிக்க முடியல சஞ்சு பால்ல. உண்மையிலே அருமையா போறாரு சஞ்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு போலிங் போடுறாருன்னா பெரிய விஷயம் தான். பிளாக் சீட்டா சும்மா இல்ல, உண்மையிலே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. வாதியார் ரிவர்ஷிப் முயற்சி, ஆனா ஒன்னும் நடக்கல. ஒன்னு மட்டும் தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு ரகலப்பந்து. ஒயிட் பால். வந்துச்சு. நோ பால். சஞ்சு நல்லா போறீங்க, ஏன் உதவி போறீங்கன்னே தெரியல. நோ பால். சிறப்பாக தான் போட்டுட்டு இருக்காரு சஞ்சு. சஞ்சு விக்கெட்டுங்க. அருமையா ஆடின கார்த்தின்ற ஒரு பெரிய விக்கெட் எடுத்துருக்கீங்க சஞ்சு, சும்மா இல்ல. ஒரு போல். வெளியே செல்கிறார் கார்த்தி. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர். குட் பெர்ஃபார்மன்ஸ் பிளாக் ஷீட்டா. உண்மையிலேயே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்றீங்க. கார்த்தின்ற ஒரு பிக் விக்கெட் எடுத்துருக்கீங்க. மேட்ச் உங்ககிட்ட மாறுமான்னு பார்க்கலாம். பட் சஞ்சு நல்லா போட்டாரு, உண்மையிலேயே சூப்பரா போட்டாரு. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் ஷாம் என்கிற நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஷாம். ஷாம் ஆன் ஸ்ட்ரைக்.
பாலியா ஹோட்டல் பாலியா சூப்பரா எக்ஸாக்ட்லி மெக்ராத் லைன்யா இது உண்மையிலேயா என்ன லைன் சஞ்சு எக்ஸலண்ட் bowling ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22 4 விக்கெட் இழப்பிற்கு 22 ஆஃப்டர் 4 ஓவர்ஸ் ஸ்கோர் 22 லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ் பிளாக் ஷீட்டாவோட பவரே bowling தான் 4 பந்துகளில் 38 அடித்தால் வெற்றி இல்லை என்றால் தோல்வி 22 4 overs 4 overs completed 22 runs 38 ஆடணும் 4 overs 38 to win 4 overs 38 runs to win நல்ல பையனாகிறான் ஆனால் என்னால் முடியல பாது நான் ஒய்ஃபை கூட்டு போகணும்டா சர்ச்சுக்கு போகணும்டா நாளைக்கு என் பொண்ணு செல்லாவா ப்ரோ தனது அணிக்காக 5வது ஓவரை போட வந்துள்ளார் செல்லா செல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இது பைத்தியக்காரனுங்க ஃபஸ்ட்டே நல்ல 24 பந்துகளில் 38 அடித்தால் வெற்றி நல்லா அது மேட்ச் லூசு மாதிரி நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. செல்லா கிட்ட இருந்து ஒரு டாட் பால். சும்மா இல்ல செல்லா ஆனா அருமையா போடுறாரு என்ன டீவியேஷன் பா அந்த பால்ல என்ன டீவியேஷன் உண்மையிலேயேப்பா ஸ்டிச் பால்ல போடுற மாதிரி இருக்குப்பா டீவியேஷன் மூணு பாலும் டாட் ராஜேஷ் என்ற ஒரு பெரிய பேட்ஸ்மேன் நிப்பாட்டுறார் செல்லானா சும்மா இல்ல அற்புதமான போட்டி நல்ல ஒரு வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்காரு செல்லா. மீண்டும் மீண்டும் டீவியேஷன் ஆஹா பந்து விளையாடுவியா அது மாட்டும் பாம்பு மாதிரி ஆடுவியா அடிக்க முடியலையா நல்ல ஒரு பந்து வச்சு ஒரே ஒரு ரன்னு ஒன்னும் நோ யூஸ் ஆஹா போலிங் போலிங் ஒரு ரன் மட்டுமே 5 பந்துகள ஒரு ரன் தான் போட்டிருக்காரு செல்லா. எப்படி இருக்கும் ஒரு கடைசி பந்து செல்லா கிட்ட இருந்து அருமை அருமையா நல்ல ஒரு ஓவர் மேட்ச் வினிங் ஓவரா இருக்குமா? ஒரே ரன் ஒரே ரன் ஒரே ரன் ஒரு ரன் மட்டுமே தேஞ்ச பால்ல 5வது ஓவர் போட்டு 2 ரன் நல்ல ஒரு ஓவர் செல்லா கிட்ட இருந்து 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24 4 விக்கெட் இழப்பிற்கு 2 ரன் மட்டும் போட்டு போயிருக்காரு. ஒரு மேட்ச் வினிங் ஓவரா இருக்குமா செல்லா கிட்ட இருந்து? ஒரே போலா After 5 overs score 24 loss of 4 wickets. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போட்டு போட்டாரு செல்லா உண்மையிலே சொல்றேன் எக்ஸலண்ட் பாம்பு மாதிரி அடிச்சு பால் போன ஓவர் அருமையா போட்டாரு செல்லா. 6வது ஓவரை போட வந்துள்ளார் பாராட்ட செல்லா போன ஓவர் நல்லா போட்டாரு சஞ்சு.
4th ஓவர் போட்டு சஞ்சு. இல்ல ஒரு பந்து வச்சு ஆஹா. இருந்து காற்று அதிகமாக தான் வீசுது, அங்கிருந்து வரணும் அவசியமே இல்லை. உள்ள ஒரு ஷாட் கேட்ச் இந்த கால் பட் மரத்துல பட்டிருக்கு. ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆகாயத்தை தொட்டு வந்தது பந்து, ஆனா ரன்னு மட்டும் 2. மேக்ஸி அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சாரியா, அங்க அடிச்சா மட்டும்தாயா ரன்னு, அதை தெளிவா தெரிஞ்சு அடிச்சிட்டாரியா. ஒரு ஷாட்டுங்க ஷாம் கிட்ட இருந்து போடக்கூடிய இடத்துல போட்டாரு சஞ்சு. ஆஹா நல்ல ஒரு கம்பேக் பண்ண பந்து, ஒரு டாட் பால் சஞ்சு கிட்ட இருந்து. நல்ல ஒரு கம்பேக்குங்க சஞ்சு கிட்ட இருந்து. ஆஹா ஆஹா, மீண்டும் ஒரு டாட் பால். என்னையா 6 கொடுத்து மீண்டும் வந்துட்டாரியா. He come back here. Once again he come back here. That is a brave of bowler. ஒரு 6 கொடுத்துட்டு திரும்ப டாட் பிடிக்கிறதுனா பெரிய விஷயம். அது bowler-ஆ சஞ்சு ப்ரூவ் பண்றார். ஷாட் தவறான பாலான அற்புதமான ஃபீல்டிங், எக்ஸலன்ட் ஃபீல்டிங் ஆன் தி பவுண்டரி. He save on the 6. Wow, what a fielding. ஆறா No. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் மா, எக்ஸலன்ட் ஃபீல்டிங் மா. நல்ல ஒரு crucial டைம்ல இது மாதிரிலாம் ஃபீல்டிங் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். எக்ஸலன்ட் ஃபீல்டிங் மா. 2 ரன் மட்டுமே. லூஸ் பால் பட் ஆனா குட் ஃபீல்டிங். அம்பையர்ஸ் கால் வெயிட் பண்ணி தான் கேட்கணும். போடா ப்ளீஸ் ஆன் தி லைன் ப்ளீஸ் சொல்லுங்க. ஃபீல்டர் அது வரும் வரும்னா இப்ப அதுக்கு தான் சொல்றேன். வேற யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. Okay, if it is a third man said, Ramesh, he said is a good, what he said, is the big don of the crescent ground. He ரமேஷ் please discuss. என்னண்ணா? Hello. இல்லையா? இல்லண்ணா எதுவும் இல்லையாண்ணா Discuss பண்ணாதீங்க. சொல்லியாச்சு. அங்க அவர் ரமேஷ் நிக்கிறாரு, தேர்ட் அம்பையர் ரமேஷ் நிக்கிறாரு, அவர் சொல்லிட்டாரு ப்ளீஸ் கொஞ்சம் வந்துருங்க, ப்ளீஸ் வந்துருங்க. இன்னும் 2 ரன் மட்டுமே இந்த ஓவர்ல, கடைசி பந்துல. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல எக்ஸலன்ட் ஃபீல்டிங் கொடுத்தாரு. ஒரு லைன்ல வந்து பையன் தெரியல. ஹரி நல்ல ஒரு ஹரி உண்மையிலே க்ரூஷியல் டைம்ல எக்ஸலன்ட் ஃபீல்டிங். ஹரி எக்ஸலன்ட் ஃபீல்டிங். ஓவர் 6 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 34 விக்கெட் இழப்பு இருக்கு.
தனது அணிக்காக அடுத்த பந்து வீச்சாளர். ப்ளீஸ் எதுவும் தப்பா நினைக்காதீங்க. தேர்ட் அம்பையர் நிக்கிறாங்க, அங்க லைன்ஸ்ல நிக்கிறாங்க, அனதர் பர்சன் நிக்கிறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தனது அணிக்காக அடுத்த பந்து வீச்சாளர் ஹரி. 12 பந்துகளில் 26 அடித்தால் வெற்றி. 12 பந்துகளில் 4 34 அடிக்குமா? 26 ஆடணும். ஸ்கோர் 34. 12 balls, 26 runs to win. அதெல்லாம் எதுவும் எனக்கு எந்த பழக்கமும் இல்லைண்ணா. ஆமாம் ஆமாம். ஒரு ஷாட்டிங்க, ஒரு ஃபீல்டிங்க, கேட்ச். யாருண்ணா கேட்ச் பிடிச்சா? நான் கேட்ச் யாருண்ணா பிடிச்சா? பிரபு caught a catch. Good. Excellent catch. நல்ல ஒரு கேட்சிங்க பிரபு கிட்ட இருந்து. இல்லை 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 இல்லை. ஓகே இல்ல உனக்கு யூ லைக் இட் ஆமாம் ஆமாம். ப்ரோ அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் செழியன். 11 பந்துகளில் 26 அடித்தால் வெற்றி. அடிக்கிட்ட இருந்து அனுபவசாலி நிரூபிச்சிட்டார் யாரு? சிறப்பான என்ன out swing, out ஒரு swing. டாட் பால். What a out swing bowling, yeah. Excellent bowling from Hari. Hey Raghava. நல்ல ஒரு ஷாட், கேப்ல போயிருக்கு. இது தேவையில்லாத ஒரு மிஸ்ஃபீல்டிங் ஃப்ரம் பவுண்டரி லைன். குரூஷியலா போற மேட்ச்ல கமிட்டி மெம்பர் ராகவா எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு மேடைக்கு வரவும். சொல்லணும். கமிட்டி மெம்பர் ராகவா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். சார்லன் கமிட்டி மெம்பர் ராகவா தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். நல்ல ஒரு ஷாட், 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஜூலியன் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் 2 பால் நீங்கள் செய்தது தவறு. ஃபர்ஸ்ட் பால் 4, புறம் 6. நல்ல ஒரு இன்டென்ட். ஆஹா, நல்ல ஒரு கம்பேக் திருப்புற பந்து டாட்டா முடியுதுப்பா. 7 பந்துகளில் 16 அடித்தால் வெற்றி. நாளைக்கு பார் ஃபன்னா இருக்கும். இன்னும் நாளைக்கு வேற லெவல் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன். மூஞ்சி மாதிரி பண்ணுகிறேன். ஆஹா ஆஹா, மிக நேர்த்தியாக போடப்பட்ட பந்து, ஒரு டாட் பால். நல்லதாயா போறீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு உள்ள பிரச்சனை? நல்ல ஒரு பந்து. ஆனா யூனிகார்ன்ல ஒரு 6 அடித்தார், சரியான 6. ஆமாம் ஆமாம். 7 முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. 6 பந்துகளில் 16 அடித்தால் வெற்றி. இந்த 6 அடிச்ச அந்த பையன் பேருனா செலியன் 44. செலின் எடுத்த Loss of 5 wickets after 7 overs. செலியன் அடித்த 10 ரன்கள் யூனிக்கான மேல தூக்கிட்டு வரும், கண்டிப்பா தூக்கிட்டு வரும். கடைசி 6 சும்மா இல்ல. ஜாய் கிட்ட இருந்து 16 அடித்தால் வெற்றி. 6 பந்துகளில் 10 ரன் எக்ஸ்ட்ரா போட்டான். நல்ல ஒரு ஷாட், பட் எட்ஜில் ஹைட்டா போயிருக்கு.
கேட்ச் என்ற கால் இங்க ஒரு மிஸ் மூலியமா கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க இல்லை மேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு 5 பந்துகளில் தெரிஞ்சிடும். தெரியவில்லை. வித்தின் பவர் பிளே சர்க்கிளில் தான் விழுந்தது. பிடிக்கலாம், பிடிச்சிருக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் தவறு 14 அடித்தால் வெற்றி. ஷாமான் ஸ்ட்ரைக். ஆஹா நல்ல ஒரு ஷாட். கேட்ச் என்ற கால். வேறு நல்ல கேட்ச். மேட்ச் ஆஃப் தி பிரஷர். யாரு ப்ரோ கேட்ச் பிடிச்சா? கேசவா அவ்வளோ ப்ரெஷர்லையும் அழகாக நிதானமாக பிடிச்சாரியா. அவர் கேட்சை விட்டார்னா மேட்ச் மாறி இருக்கும். ஆனால் அற்புதமாக பண்ணார். பிளாக் சீட்டா பேருக்கு ஏற்ற மாதிரி சீர்றாங்கய்யா, கடைசியில் சீர்றாங்கய்யா. பேட்ஸ்மேன் யாரு? கருஞ்சிறுத்தை. தமிழில் அழைக்க வேண்டும் என்றால் கருஞ்சிறுத்தை. சீரும் சிறுத்தைகள். தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் பாண்டி ஆன் ஸ்ட்ரைக். 4 பந்துகளில் 14 அடித்தால் வெற்றி. ஸ்டில் மேட்ச் ஆன் தி லைவ் பிகாஸ் ஆஃப் யூனிகான் சாதாரண டீம் இல்லை, ஆடுவாங்க. ஒரு பால்ல மேட்ச் மாறும், எப்படி வேணா மாறும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அரும்பாகம் பிரீமியர் லீக் பயங்கரமா போயிட்டு இருக்கு, எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. பாருங்க ஃபைனல் பால் வரைக்கும் பாருங்க மேட்ச் இருக்கு. ஷாட்டிங்க கேட்ச் அண்ட் கால். ஐயோ 6 4 இல்லை, பரவாயில்ல. ஆனா அற்புதமான ஃபீல்டிங் ஃப்ரம் பிளாக் சீட்டா. குட் பேட்டிங் ஃப்ரம் யூனிகான். 2 ரன் மட்டுமே. 2 ரன் தானே? ஃபைட் பண்றாங்கப்பா யூனிகான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3 பந்துகளில் விட்டுருமா அடித்தால் வெற்றி. யூனிகான் ஃபைட் பண்றாங்கப்பா, லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்றாங்கப்பா. மூன்று பந்துகளில் 12. நல்ல ஒரு பந்து வச்சு மாறுமா? இல்ல, 1 ரன் மட்டுமே. ஆஹா, செல்லியன் ஆன் ஸ்ட்ரைக். 2 பந்துகளில் 11 அடித்தால் வெற்றி. குட் சப்போர்ட்யா, போலருக்கு குட் சப்போர்ட்யா. 2 சிக்ஸ் From fielders. இந்த மேட்ச் கையில் வரும். குட் சப்போர்ட்யா ஃபீல்டர்ஸ்க்கு. செல்லியன் ஆன் ஸ்ட்ரைக். பரபரப்பான ஆட்டம். அரும்பாகம் பிரீமியர் லீக்னா சும்மாவா? எப்படி ஃபைட் பண்றோம் பாருங்க. லாஸ்ட் பால் யார் ஜெயிப்போம் தோப்போன்னு தெரியல, முட்டுறாங்க, முயற்சி பண்றாங்க, விடாமுயற்சி. விஸ்வரூபம் வெற்றி. நாங்கள் எதிர்பார்த்தோம் 6 இருக்கும் என்று. என்ன கேட்ச் டிராப்பா? மேட்ச் பிரஷர் ஒன்னும் பண்ண முடியாது. பட் 1 பந்துகளில் 9 அடித்தால், ஒரு பந்தில் 9 ரன்கள். என்ன வேணா நடக்கலாம். கிரிக்கெட் இஸ் a funny game. ஸோ என்ன வேணா நடக்கலாம், ரெடியா இருங்க, எப்படி வேணா இருக்கலாம். ப்ளீஸ் ஆடியன்ஸ் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க.